வீட்ல இப்போ உடைஞ்சு போன பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமா சேர்ந்துருச்சு சார். அதான் அதுக்கு அதனால இவ்வளோ வேலைகளையும் என்னால தனியா செய்ய முடியாதுங்க சார். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டுப்பேன். வேற யாரையோ கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவனை கூட்டிட்டு போ. இவனும் நம்மளோட வேலைக்காரன் தானே? ஆரியான், நீ போய் கிரிதருக்கு உதவி செய். உங்க உத்தரவை ஆரியன் நிறைவேற்றுவான். இந்தா அந்த உடைஞ்சது எல்லாத்தையும் இதில் அள்ளி போடு. சரியா? பரத்வாஜ் குடும்பத்துல சித்தார்த் மகாராஜா மாதிரி இருந்தாரு. ஆனா இங்க இவரை வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் ரோஹிணியால தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு. நீ காட்டுல உன்னோட நாகத்தோட நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்த. ஆனா ரோஹிணி பிரச்சனைகளை உண்டாக்கி உன்னோட நிம்மதிய பறிச்சுட்டா இல்ல? எல்லார் கண்ணையும் கட்டி மாயா ரோஹிணி ஆனா. இறுதியா மாயா தொலைச்சது சித்தார்த் மட்டும் இல்ல, கூடவே சேர்த்து நாகமணியும். நீ வேணா என்கிட்ட சொல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் சித்தார்த் பரத்வாஜ் இந்த மாதிரி எனக்கு அடிமையா இருக்கிறத பார்க்க உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? நான் சொல்றது சரிதானே? நேரம் எப்படி மாறிடுச்சு பார். ஒரு காலத்துல நீ உன்னோட நாகமணியோட சக்தியை வச்சு பரத்வாஜ் குடும்பத்தை உன் இஷ்டம் போல ஆட்டி படைச்ச. இன்னைக்கு அதே குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை சித்தார்த் என்கிற ஆரியன், இவனை என்னோட அடிமையாக்கி என்னோட ஷூவை துடைக்க விடுவேன். என்னோட வேலைக்காரனா நான் நடத்துவேன். உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன பகன்னு நீ தெரிஞ்சுக்க விரும்பினல? சொல்லவா? சரி, இதெல்லாம் அப்புறமா கூட பேசிக்கலாம். முதல்ல நீ எனக்கு இதை பத்தி சொல்லு. ஒருவேளை நான் உனக்கு உன்னோட மணியை திருப்பி கொடுத்துட்டேனா நீ என்ன பண்ணுவ? என்ன சித்திரவதை பண்ணி கொள்ளல? நீ என்ன செய்வியோ அதேதான் நான் பரத்வாஜ் குடும்பத்துக்கும் செய்ய விரும்புறேன். உண்மைய சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை அவங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். வேண்டாம். இந்த நல்ல காரியத்தோட ஆரம்பம் இன்னிலிருந்து. நீ இந்த போன்ல இருந்து ஒரு நம்பருக்கு டயல் பண்ண. அப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ சொல்லணும். நான் யாருக்கு போன் பண்ணணும்? அப்படி என்ன பேசணும்? சொல்றேன். ஏன் இவ்வளவு அவசரப்படுற? என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அம்மா தாயே, ரோகிணியோட பிரச்சனையை போக்குறதுக்காக நான் இப்ப என் முகத்துல சிரிப்புங்கிற முகமுடிய போட்டிருக்கம்மா. ஆனா என்னோட மனசு ரொம்ப வளைச்சுக்கிட்டு இருக்க. பிரேம் கோவப்படுறதையும் அவரு என்ன வெறுப்பா பாக்குறதையும் என்னால தாங்க முடியல தாயே. என் மனசு உடைஞ்சு போச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும்ல பிரேம்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும். அவரு மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா
ஆனா அவரு என் மேல கோபத்தால என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. அந்த வலியை என்னால தாங்க முடியலம்மா. அம்மாடி சீமா, ஏமா இப்படி ஓயாம அழுதுகிட்டு இருக்க? கவலைப்படாம இரு, எல்லாம் சரியா போயிடும். நான் சொல்றத நீ கேக்குறியா? அந்த அம்மனோட பாதத்துல இருந்து தாலியை எடுத்துக்க, கழுத்துல போட்டுக்குமா. இல்ல பெரியத்த, இனிமே நான் இந்த தாலிய பிரேம் கையால மட்டும்தான் போட்டுப்பேன். இத்தனை நாள் நான் பொறுத்துக்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே. எனக்கு தெரியும் அந்த துர்கா தேவி என்ன நிச்சயமா கைவிட மாட்டாங்க. சீமா, சீமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா பிரேம் ரொம்ப நேரமா எங்க போனாருன்னே தெரியல. அப்படின்னா நானும் பெரிய பாட்டியும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு லைன் கிடைக்கல. நாங்க என்ன நினைச்சோன்னா அவனுக்கு உண்மையை சொல்லாமலே பேசி விஷயத்தை புரிய வைக்கலாம்னு. ஆனா ஒருவேளை அந்த ராய் பகதூருக்கு தெரியாம ரோகிணியை நம்ம மறைச்சு வைக்கணும்னு எடுத்த முடிவு பிரச்சனையாயிட போகுது. ஐ மீன், ரோகிணியை காணோங்கிற கோவத்தாலையும் டென்ஷனாலையும் பிரேம் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு ஏதாவது விபரீதமாகிட போகுது. இல்ல அமர், அப்படி எதுவும் நடக்காது. நிச்சயமா பிரேம் அந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. முடியாது. நீ சொல்ற மாதிரி நான் பேச மாட்டேன். நான் உன்கிட்ட கேட்கல, உனக்கு கட்டளை இடுறேன். நீ ஃபோன் பண்ணிதான் ஆகணும். அதுவும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தாம மறுக்காம. அடிக்கடி நீ என் அடிமைங்கிறத ஞாபகப்படுத்தி நான் உன்னை மிரட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மாயா. இப்போ அடிமைங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன? அதனால முதலாளிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா ஒண்ணு, அடிமை இறந்து போறதுனால தன்னோட சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப வேதனை ஏற்படும். அதே மாதிரிதான் இந்த அடிமையும். எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஒருவேளை இவனுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அப்போ அநேகமா நான் சொல்ற நம்பருக்கு நீ ஃபோன் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற வழி இல்லாம என்னோட அடிமைய ஏன் வழியில வேலை செய்ய சொல்லி கட்டளையிட வேண்டியதா இருக்கும். ஆரியன், உன்னோட வாளை வெளியேடு. அப்புறம் மாயாவோட இந்த அழகான கையில வெட்டு. சபாஷ் ஆரியன், குட் பாய். இப்போ இந்த வாளை உன்னோட கழுத்துல வச்சுக்கோ.
அதுக்கப்புறம் நான் 3 எண்ணினதும் இந்த வாளை வச்சு உன்னோட கழுத்தை குத்திக்கோ. ஒன்னு, 2, நிறுத்து. நிறுத்து ஆரியன். மரணத்துக்கிட்ட போய் திரும்ப வந்துட்டான். இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல, என்னோட அடிமை எது வேணாலும் செய்வான்னு. அதனால நான் என்ன சொல்றேனோ அப்படியே பண்ண. இதுலதான் உன்னோட நன்மை இருக்கு. ஹலோ. பிரேம் பரத்வாஜ். ஆமா சொல்லுங்க. நான் உங்களோட நல விரும்பி பேசுறேன். நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல விரும்புறேன். ரோஹிணி பரத்வாஜ் வீட்டை விட்டு காணாம போனதுக்கு காரணம் உங்களோட மனைவி சீமா பரத்வாஜ் தான். உற்சாகம். சொல்லுங்க. நான் உங்களோட நல விரும்பி பேசுறேன். நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல விரும்புறேன். ரோஹிணி பரத்வாஜ் வீட்டை விட்டு காணாம போனதுக்கு காரணம் உங்களோட மனைவி சீமா பரத்வாஜ் தான். நீங்க யார் பேசுறீங்க? நான் யார் பேசுறேங்கிறத பத்தி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இப்ப இல்ல. இப்போதைக்கு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ரோஹிணி உங்க மனைவியோட தொல்லை தாங்க முடியாமதான் உங்க எல்லாரோட வாழ்க்கையையும் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. ஒருவேளை நீங்க உங்க மனைவிக்கு மட்டும் சொல்லி புரிய வைக்கலனா ரோஹிணி திரும்ப வர முடியாத இடத்துக்கு உங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒரேடியா போயிடுவா. அதனால நீங்க உங்களோட மனைவியை தடுத்து நிறுத்துங்க. இல்லனா தேவையில்லாம உங்களோட மனைவி சீமாவால மொத்த பரத்வாஜ் குடும்பமும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு உங்க மனைவி எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்களோ உண்மையிலேயே அந்த மாதிரி எந்த உண்மையும் இல்ல. அதெல்லாம் அவங்களோட பிரம்ம தான். இத நீங்க தடுத்தே ஆகணும். இல்லனா ஹலோ ஹலோ பாவம் பிரேம் பரத்வாஜ் அடிக்கடி நமக்கு ஃபோன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு லைன் கிடைக்க போறதில்ல. நம்மளோட உண்மையான விளையாட்டு இப்பதான் ஆரம்பமாக போகுது. இப்போ இந்த விளையாட்டை இங்கிருந்து ஆபரேட் பண்ணுவோம். ஆனா இந்த விளையாட்டு நடக்க போறது பரத்வாஜ் ஹவுஸ்ல. மாயா, உனக்கு தெரியுமா நம்மளோட ஆரியன் அடிமை பரத்வாஜ் ஹவுஸுக்கு போக போறான். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட். இவங்க சித்தார்த்தா போகல, இவன் நம்மளோட அடிமையா போக போறான். இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம சொல்றதை தான் செய்வான். இல்லையா ஆரியன்? எனக்கு இந்த பரத்வாஜ் குடும்பத்தை நினைச்சாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீ ஒரு காலத்துல அவங்களுக்கு பெரிய எதிரியா இருந்தவ, இன்னைக்கு துணையா இருக்க.
அப்புறம் அவங்க புத்திசாலி செல்ல பையன் தன்னோட குடும்பத்தோட பாதுகாப்புக்காக தன் உயிரை கூட பணைய வைக்க தயாரா இருந்தவன் இன்னைக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட உயிர் எடுக்க போறான். இப்ப ரோகிணியை தேடணும்னா எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. நான் என்ன சொல்றேன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. எதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இதனால நமக்கு தேவையில்லாம அவமானம் ஏற்படும். அந்த அம்மன் நமக்கு கண்டிப்பா நல்ல வழியத்தான் காட்டுவாங்க. அக்கா, இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம ரோஹிணியை மட்டும் தேடல, அப்புறம் பிரேமியும் தேடி ஆகணும். பாவம் பையன் கோவத்துல எங்க போயிட்டானோ என்னமோ, அவனுடைய மொபைல் கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அம்மா, சித்தி, நான் சொல்றத கேளுங்க. நம்ம உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உங்க எல்லாருக்கும் இதுதான் சரின்னு பட்டுச்சுன்னா இதே செய்யுங்க. அப்பா, நானும் சந்தீப்பும் உங்க கூட வரோம்ப்பா. சரி வாங்கப்பா, ஆ. நாங்க போயிட்டு வரோம். பிரேம், ரோஹிணி பரத்வாஜ் வீட்டை விட்டு காணாம போனதுக்கு காரணம் உங்களோட மனைவி சீமா பரத்வாஜ் தான். என்ன மன்னிச்சிருங்க பிரேம், ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன் நிச்சயமா நடந்தே தீரும். என்ன தொடாத சீமா. பிரேம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்திருக்காரா? உங்கள் கூந்தலுக்கு 20 வினாடிகள் மட்டும் கொடுங்கள். அதை மெல்ல பிரித்து சிடுக்கெடுத்து இப்பொழுது தலை சீவுங்கள். முன்பை விட அதிகமாக எனக்கும் வெக்கமா தான் பாருங்க. யார் இத்தனை நாளா இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்களோ அவங்களே இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. சீமா அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம்னா நான் ஏன் இஷ்டத்துக்கு நடந்துக்க கூடாது? பிரேம், ஏன்பா இப்படி எல்லாம்? நீங்க மட்டும் எதுவுமே பேசாதீங்க பாட்டி. அந்த அம்மன் இருக்காங்களே, அவங்களே வந்து உங்ககிட்ட சொன்னா கூட இந்த சீமா பண்றது தப்புன்னு நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க பாட்டி. ஏன்னா சீமா உங்களோட செல்ல மருமகல்ல, இவளை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. ஆழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்காங்க. ரோகிணி யார்கிட்டயும் சொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. இதெல்லாம் யாராலன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட செல்ல மருமக உங்க சீமாவால மட்டும்தான் நடந்திருக்கு பாட்டி. ஆனா நீ கவலைப்படாத சீமா. இனிமே நான் உன்னை நிறுத்த போறதும் இல்லை, தடுக்க போறதும் இல்லை.
நீ என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒண்ணு, நான் கண்டிப்பா உனக்கு ஒரு தண்டனை கொடுப்பேன்.